ஹலோ guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் சாம்சங் NP300B5 இது எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுறதுன்றது டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வாட்ச் பண்ணுங்கள் எப்படி நான் டிஸ்அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன டிப்ஸ் கொடுப்பேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு பேக் பேனல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மெயினான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ட்ரைவு, ரேம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட டேமேஜான சிம் கார்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த பேனல்ஸ் எல்லாமே ஜென்டலாக ரிமூவ் பண்ணிங்கன்னா பேனல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேக் கேஸ் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஸ்ட்ரிப்ஸு, கனெக்டர்ஸ், ஒயர்ஸ் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போர்டை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே லேப்டாப் டிஸ்அசம்பிள் பண்ணும்போது அதோட பவர் கனெக்ஷன், பவர் சாக்கெட், அதாவது சார்ஜிங் கேபிள்ஸ், பேட்டரிஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து பவர் சப்ளை இருக்காது, நம்மளுக்கு போர்டு வந்து ஷார்ட்டும் ஆகாது டிஸ்அசம்பிள் பண்ணும்போது. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப் டிஸ்அசம்பிள் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கைஸ், நம்ம ஓவராலாக இந்த லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்அசம்பிள் பண்ணியாச்சு. மதர் போர்டு ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லேப்டாப் வீட்டில் நீங்கள் டிஸ்அசம்பிள் பண்ணலாம். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் டிஸ்அசம்பிள் பண்ணோம். ஏன்னா ஸ்ட்ரிப்ஸு ஒயர்ஸ் ஏதாவது கட் ஆச்சுன்னா திருப்பியும் உங்களால் ரீஃபிக்ஸ் பண்ண முடியாது. வேறு புதுசாக தான் கேபிள் வாங்கி போடணும். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணுன்றதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்தமாரி போர்ட் ரிப்பேர் பண்ணணும், கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணணும்னு எந்தூசியாஸ்டிக் பீப்புள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பேக் டு பேக் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்கள் பண்ணுற லைக்ஸ், கமெண்ட்ஸ், அப்புறமா சப்ஸ்கிரைப் அதுதான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த லேப்டாப் வந்து டிஸ்அசம்பிள் பண்ணுறது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதே லேப்டாப் வந்து ஆன் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது. இதை வந்து நான் ரிப்பேர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ.